வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு KS ராதாகிருஷ்ணன் அவர்களின் KSR வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். கள்ளக்குறிச்சியில் விடுதலை சிறுத்தை கட்சியின் மதுவிலக்கு பெண்கள் மாநாடு, மகளிர் மாநாடு நடந்துள்ளது. மகிழ்ச்சிதான். இந்த மாநாட்டுக்கு திமுகவை அழைத்துள்ளார்கள். திமுகவின் ஆலந்தூர் பாரதியும் இளங்கோவனும் கலந்து கொண்டிருக்கிறார். இளங்கோவனுக்கு என்ன தெரியும் மதுவிலக்கை பற்றி? மதுவிலக்கை எடுத்த பொழுது ராஜாஜி கொடையோடு மலையில் கோபாலபுரம் வந்து தயவுசெய்து மதுவிலக்கை எடுத்து விடாதீர்கள், மதுவிலக்கை இருக்க வேண்டும் தமிழ்நாட்டில், அது இளைய சமுதாயத்தை பாதித்து விடும், தயவுசெய்து மதுவிலக்கை அமுல்படுத்துங்கள் என்று எவ்வளவோ கோரிக்கை வைத்தார். கலைஞர் ஏற்றுக்கொள்ளவில்லை. சரி, அங்கே ராஜாஜியுடைய கட் அவுட் வைத்துள்ளீர்கள், மகிழ்ச்சி. மதுவிலக்காக வாதாடியவர் தொடர்ந்து சுயராஜாவிலும் பல்வேறு பத்திரிகை, இதுக்கென்றே தனியாக பத்திரிகை கூட நடத்தினார். விடுதலைக்கு முன் மதுவிலக்கை பற்றி வாதாடியவர் ராஜாஜி. சுயராஜாவில் கடிதமாகவே அவர் எழுதியெல்லாம் உண்டு, கட்டுரைகளும் எழுதியது உண்டு. ராஜாஜி கட் அவுட் வச்சிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அவர் ஒரு குறியீடு மதுவிலக்கு தமிழ்நாட்டில் மறுக்கவில்லை. ஆனால் நாடு விடுதலை பெற்றவுடன் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் பிரிமியர் ஆகிறார். சென்னை ராஜதானியின், இன்றைய தமிழகம் அன்றைய ஆந்திரம் இணைந்த பகுதி சென்னை ராஜதானி. அன்னைக்கு ஓமந்தூராரிடம் மதுவிலக்கு கொள்கையை பற்றி பேசு, என்கிட்ட அதை பற்றி பேசாதுங்க, சாராய தண்ணியோ கல்லோ மதுவோ கூடாது, புனித பூமி என் நாடு, எப்படிப்பட்ட ஆட்கள் பிறந்த பூமி இந்த பூமி, ஒரு காலம் அதை பற்றி எங்கிட்ட பேசக்கூடாதுன்னு அதிகாரிகளை கடுமையாக சாடினார் ஓமந்தூரார். அவர் கட் அவுட் இல்லை. அதே மாதிரி குமாரசாமி ராஜாவும் அதே கருத்தை பலமுறை பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுக்கும்போது சொல்லுவார். அவர் கட் அவுட் இல்லை. அண்ணா காலத்து வரைக்கும் அந்த மதுவிலக்கு, அண்ணா என்ன சொன்னார், ஏன்னா ஆட்சிக்கு என்ன சோதனைனாலும் மதுவிலக்கு எடுக்க மாட்டேன்னு நான் சொன்னார். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த சோதனை இந்த ஆட்சிக்கு வந்தா, என்னுடைய ஆட்சி காலத்தில் அவர் அண்ணா முதலமைச்சர். அதாவது உங்களுக்கெல்லாம் தெரியும், ஹாமில்டன் பிரிட்ஜு, அதாவது குயின் மேரிஸ் காலேஜ் பக்கத்தில் ஸ்பிரிட் சாப்பிட்டு அண்ணா ஆட்சி காலத்தில் பல பேர் இறந்துட்டாங்க. ஜிஹெச்சில், சென்னை ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தென்னார்காடு மாவட்டம், அதாவது திண்டிவனம் சுற்றியுள்ள பகுதியில் இதே மாதிரி ஸ்பிரிட் சாப்பிட்டு பல பேர் இறந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது திடீரென்று மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட்டத்தை திருச்சியில் அண்ணா கூட்டினார். மதுவிலக்கை தீவிரமாக அமுல்படுத்த வேண்டும், மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் எனக்கு அது உதவியாக இருக்க வேண்டும் என்ற அவசர கூட்டத்தை அவர் திருச்சியில் அன்றைக்கு சுற்றுப்பயணத்தில் இருக்கும்போது திடீரென்று எல்லா மாவட்ட தலைவர்களையும் 10 மணி நேரத்தில் அழைத்தார். கன்னியாகுமரியிலிருந்து வடக்கே சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர், மேற்கே அன்றைக்கு ஈரோடு இணைந்த கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் என எல்லாரையும் கூப்பிட்டு கிட்டத்தட்ட அன்றைக்கு 12-13 மாவட்ட தலைவர்களுக்கு நான் சொல்கிறேன், முதலமைச்சராக சொல்கிறேன், மதுவிலக்கை தீவிரப்படுத்துங்கள், காவல்துறையை தனியாக இதற்கென்று ஒரு பிரிவை அமைத்து மதுவிலக்கை நிறைவேற்ற வேண்டும். சென்னையிலும் தென்னார்காடு மாவட்டத்திலும் நடந்த இந்த சாராய ஸ்பிரிட்டு இந்த சாவுகளை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, எனக்கு வேதனையாக இருக்கின்றது, 2 நாள் தூக்கமில்லை என்று அண்ணா சொன்னார். அண்ணா மறைந்தார். கலைஞர் மதுவிலக்கை எடுத்து விட்டார். கள்ளுக்கடைகளும் சாராய கடைகளும் திறந்து விட்டார். பிறகு திரும்பவும் ஒரு 3-4 ஆண்டுகள் கழித்து மதுவிலக்கை கொண்டு வந்தார். பிறகு எம்ஜிஆர் ஆட்சிகள் மதுவிலக்கு வந்தது. இப்படியாக இந்த மதுவிலக்கு இன்றைக்கு யாரிடம் கேட்டால் லிக்கர் இஸ் த பார்ட் ஆஃப் டயட் என்று சொல்கிறார்கள் பல அமைச்சர்கள். என்ன சொல்ல, கள்ளக்குறிச்சி திருமாவளவன் மாநாட்டில் ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க, மத்திய அரசு சொல்லணும், மத்திய அரசு தான் அமுல்படுத்தணும். இந்த மதுவிலக்கு என்பது மாநில அரசு பட்டியல் தானே இருக்குது, ஸ்டேட் லிஸ்ட் தான் இருக்கு. இது எதுக்கு மத்திய அரசு சொல்லணும்? சரி, மத்திய அரசு சொல்லியா பீகாரில் நிதிஷ்குமார் கொண்டு வந்தார் மதுவிலக்க? கள்ளச்சாராய சத்தா நான் காசு கொடுக்க மாட்டேங்கிறார், அதனால் என்ன விளைவுகள் வந்தாலும் நிதிஷ்குமார் சொல்கிறார், நஷ்டஈடே கொடுக்க மாட்டேன். இவர் முதலமைச்சர் ஸ்டாலின் எல்லாருக்கும் 10 லட்சத்தை அள்ளி யாரோ அவர் வீட்டு காசு மாதிரி அள்ளித்தரார். அது மாதிரி ஒரு முக்கியமான தீப்பெட்டி எங்கள் சிவகாசி ஏரியாலேயோ வெடி விபத்தில் நடந்தால் கூட அவங்களுக்கு 2 லட்சம் 3 லட்சம் தான் கொடுக்குறாரு. மதுவில் கொளுத்து போய் சாகுறாங்க. மரக்காணத்தில் நடந்தது, கள்ளக்குறிச்சியில் நடந்தது. அதுக்கு 10 லட்சமா ஏன் கொடுக்குறீங்க? நிதிஷ்குமார் கொடுக்க மாட்டேன்ட்டார. சரி, மதுவிலக்கு என்பது மாநில பட்டியல், மாநிலத்துடைய அதிகாரம். திமுக அரசு நினைத்தால், ஸ்டாலின் நினைத்தால் அடுத்த நிமிஷம் ஒரு உத்தரவு போட்டால் மதுவிலக்கு வந்துட போகுது. இது எதுக்கு மத்திய சர்க்கார் சொல்லணும்?
மத்திய சர்க்கார் சொல்லி குஜராத்லையும் பீகார்லையும் மத்திய சர்க்கார் சொல்லியா மோடி சர்க்கார் சொல்லியா மதுவிலக்கை கொண்டு வந்தாங்க. என்ன வேடிக்கையாக பேசுகிறீங்க? அப்படின்னா மதுவிலக்கு மாநாடு வந்து நியாயமாக நேர்மையாக போட்டிருக்கீங்களா? பீகார், குஜராத், மிசோரம், நாகாலாந்து, லட்சத்தீவு போன்ற மாநிலங்களில் மதுவிலக்கு இருக்கின்றது. இயற்கையாக மதுவிலக்கு வேணுங்கிற நிலையில் நீ போட்டுக்கலாம். ஒரு சந்தேகம் வருதே, திமுகவுக்கு வந்து ஜால்ரா போட்டுக்கிட்டு மதுவிலக்கு மாநாடு நடத்துகிறோம், இந்தியா முழுவதும் மதுவிலக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் என்ன வேடிக்கை இல்லையா? சரி, மதுவிலக்கு யார் காலத்தில் வந்தது? ராஜாஜி எவ்வளவு வந்து கேட்டார், மண்டாடி கேட்டார், அதை மீறி வந்ததா இல்லையா? திமுக ஆட்சியில் தானே. அப்படி இருக்கும்போது திமுக கூட்டமே மேடையில் ஏற்றுறீங்கன்னா என்ன ஒரு பாவலா வேலை, போலியானத்தனம், வேதனையாக தருது. மதுவிலக்கு இவ்வளோ பேர் கூடி அதில் திமுகவை பிரதிநிதிகளை கூட்டி மதுவிலக்கு வேணும்னு தீர்மானம் போடுறீங்கன்னா இது வந்து போகாத ஊருக்கு சொல்கிறது, வழி சொல்கிறது. நீங்கள் இது மாநாடு எதுக்கு போடுறீங்க? உங்களை பலப்படுத்திக்கிட்டு தான் போடுறீங்க, மதுவிலக்குக்காக போடலை. அப்படி பார்த்தா இப்படியான நிலையில் மதுவிலக்கு வந்து மாநில அரசாங்கத்தின் கையில் இருக்கிறது. திமுக ஆட்சி இன்னைக்கு இருக்கிறது, ஸ்டாலின் முதலமைச்சர், அவர் நினைச்சா அடுத்த நிமிஷம் மதுவிலக்கு கொண்டு வந்துடலாம். இப்படி இருக்கும் பொழுது மதுவிலக்கை கொண்டு வர வேண்டிய மாநிலங்கள் சிபிஎம் கேரளாவில் அவங்க கலந்துக்கிறாங்க, திமுக கலந்துக்கிறாங்க. என்ன வேடிக்கை, என்ன வேடிக்கை? உங்கள் கூட்டணிக்கு ஒரு மாநாடு நடத்தணும், வேற ஏதாவது மாநாடு நடத்திட்டு போங்க. திருமாவளவன் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் நுண்மான் நுழைவுளம் கொண்டவர் என்று சொல்வார்கள். இப்படி மக்களை திசை திருப்புறீங்களே, தப்பு தப்பா தெரிஞ்சுதான் செய்கிறீங்களா? தெரிஞ்சுக்கிட்டே இப்படி வேஷம் போடுறீங்களா? தூங்குறவங்கள எழுப்பலாம், பாவலா தூங்குறவங்கள எப்படி எழுப்ப முடியும்? மனப்பூர்வமாக நடக்கலைங்க மதுவிலக்கு மாநாடு. நடத்தியிருந்தா நீங்கள் திமுகவை எதிர்த்தான தீர்மானம் போடணும். மத்திய சர்க்காருக்கு புரோகிபிஷனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அந்த அதிகாரம் மாநிலப்பட்டில் தானே. நீங்கள் தான் கேட்குறீங்க இல்லையா, எங்களுக்கு அதிகாரம் அதிகம் வேண்டும், எங்கள் நிர்வாகத்திற்கு மாநில சுயாட்சி, மாநிலங்களுக்கு அதிகாரம். சரி, இருக்கிற அதிகாரத்தை நீங்கள் சரியா பண்ணலையே, மதுவிலக்கு உங்ககிட்ட தானே இருக்கு. இன்னும் என்ன மாநில சுயாட்சி இருக்கு? இந்த அதிகாரத்தை சரியா பயன்படுத்துங்க. மதுவிலக்கு அதிகாரத்தை, இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தாமல் மாநில சுயாட்சி, மாநிலங்களுக்கு அதிகாரம் கேட்க வேண்டியதான், இல்லைன்னு மறுக்கவில்லை. மாநில சுயாட்சியோ மாநிலங்களுக்கு அதிகாரமோ கேட்க வேண்டியதான், அது உரிமை. ஒரு சமஷ்டி அமைப்பில், இந்தியாவில் ஒரு ஃபெடரல் செட்டப்பில். ஆனால் இருக்கின்ற அதிகாரத்தையே பிரயோகப்படுத்த மாட்டேங்கீங்களா? இருக்கிற அதிகாரத்தையே தவறாக பயன்படுத்துறீங்க, சரியாக பயன்படுத்த மாட்டேங்க. அதுக்கு உதாரணம் இந்த மதுவிலக்கு. இங்கே எல்லாம் பைத்தியக்காரங்களா? பேர் சொல்கிறீங்களே, பெரியார் பூமி, அந்த மண், இந்த மண், அறிவு சார்ந்த மண், திடமான மண் அப்படின்னு சொல்கிறீங்களே, இது கூட அப்படா அவங்களுக்கு புரியும்? இங்கே முட்டாள்களாக இருக்காங்க. இல்லை, கேட்குறேன். புரோகிபிஷன் மதுவிலக்கு மாநில பட்டியலில் உள்ளது. மாநில அரசாங்கம் பார்த்தால் மதுவிலக்கை அமுல்படுத்தலாம். இது வரைக்கும் என்னாச்சு? அண்ணா காலத்து வரைக்கும் அண்ணாவே சொன்னாரே, முதலமைச்சர், ஒரு காலம் மதுவிலக்கை நீக்க மாட்டேன்னு சொன்னாரே. அன்றைக்கி அதிகாரம் அண்ணா காலத்து வரைக்கும் அண்ணா கிட்ட தானே இருந்தது. அப்புறம் எப்படி மதுவிலக்கு மத்திய சர்க்கார் கையில் இருந்த கலைஞர் நீக்கினாரே, மதுவிலக்கை நீக்கி பிறகு திரும்பவும் மதுவிலக்கை கொண்டு வந்தாரே. வேடிக்கை இல்லையா உங்களுக்கு? இது யாருக்காக இந்த மாநாடு? உங்கள் கட்சிகள், உங்கள் கூட்டணி பலப்படுத்தணுமா மாநாடு நடத்துங்க. வேறு ஏதாவது ஒரு கோரிக்கைகள் வச்சு மதுவிலக்கு, அந்த மதுவிலக்கு மாநாடுக்கு திமுகவே அழைக்கிறீங்க. யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களே அழைச்சி, யார் செய்யணுமோ அவங்களே அழைச்சி அவங்களே பேச வைக்கிறீங்க. அந்த பேசுகிற பிரதிநிதிகள், பிரகஸ்பதிகள் அதை சம்பந்தம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கு. அகில இந்திய அளவில் வரணும்னு பேசுகிற பிரகஸ்பதிகள். இவங்களுக்கு என்ன மதுவிலக்கு பற்றி தெரியும்? ராஜாஜி வந்து கலைஞர்கிட்ட கேட்டது, அதே மாதிரி ஓமந்தூரார் மதுவிலக்கு சுதந்திரம் பெற்றவுடன் இந்திய சென்னை ராஜதானியில் மதுவிலக்கு கொள்கைதான் இருக்கும் என்று சொன்னது குமாரசாமி ராஜா சொன்னது, காமராஜர் சொன்னதில் அந்த திமுக பிரகஸ்பதி இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டு தெரியுமா? அவனத்தை வச்சு பாராட்டுறாங்க. நம்ம கஷ்ட காலத்தில் அவங்களுக்காக உழைச்ச வெளியே இருப்பாங்க. இப்படிப்பட்ட நிலையில் ஏன் இந்த மாநாடு? இந்த மாநாடின் நோக்கம் சரியான நோக்கமாக, ஒரு ஆரோக்கியமான நோக்கமாக இருந்தால் நீங்கள் வந்து திமுகவிடமே நீங்கள் சொல்லி மாநில அரசும் முயல வேண்டும் என்று தீர்மானம்லாம் போட்டிருக்கணும். அது இல்லையே. ஏதோ மத்திய சர்க்காரில் வேண்டுறீங்க. மத்திய சர்க்காரில் புரோகிபிஷனுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? சரி, அகில இந்திய அளவில் நீங்கள் கொண்டு வரீங்கன்னு வைங்க, கொண்டு வந்தால் நீட்டு மாதிரி தான்.
அகில இந்திய அளவில் நீட் கொண்டு வந்தாங்க இல்லையா, நீட்டை உழைக்கணும்னு சொன்னாங்க இல்லையா, மாநில சார் நாங்கள் ஒழிச்சிருவோம் ரகசியம் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா. மதுவிலக்கு உங்ககிட்ட இருக்குது. இப்போ நீட்டில் என்ன ஆச்சு, மத்திய சர்க்கார் தான் செய்யணும், எங்கள் கையில் இல்லை. நாங்கள் இவங்க என்ன பண்ணாங்க, தேர்தலுக்கு முன்னாடி நீட் அதிகாரம் நாங்கள் வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட்டு, அந்த ரகசியம் இங்கே இருக்குன்னு நீங்கள் பண்ண முடிஞ்சுதா? மத்திய அரசு கையில் இந்த அதிகாரம் போனால் நீட் மாதிரி தான் இருக்கும். மதுவிலக்கு மத்திய சர்க்கார்கிட்ட இல்லை, மாநில சர்க்காருக்கு. நேரத்துக்கு ஒரு பேச்சா, நீட்டுக்கு ஒரு பேச்சு பேசுறீங்க இல்லையா, கொண்டு வந்துருன்னு. அதே மாதிரி மதுவிலக்கை கொண்டு வந்துருங்க. நீட்டுக்கு உங்ககிட்ட அதிகாரம் இல்லாமையே நீங்கள் பேசுனீங்க முதல் கையெழுத்துன்னு. இந்த அதிகாரத்தை, மதுவிலக்கு அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு, நீங்கள் சொல்ல வேண்டியதானே, நீங்கள் கையெழுத்து போட வேண்டியதானே. இதே இது சசி பெருமாள் இறக்கும்போது கலைஞர் என்ன அறிக்கை விட்டார், திமுக ஆட்சி வந்தால் முதல் கையெழுத்து மதுவிலக்கு கையெழுத்தான். இந்த கனிமொழி இன்னைக்கு இருக்காங்களே, படிப்படியாக மது ஆலைகளை மூடுவோம், எங்கள் கட்சியில் முக்கிய நிர்வாகிகளுடைய ஆலைகளை மூடுவோம், முதல் கையெழுத்து மதுவிலக்கு தான். விதவைகள் அதிகமாகிவிட்டார், தலைவர் கலைஞர் ஆட்சி அமைச்சோடு மதுவிலக்குன்னு கனிமொழி சொன்னதே போட வேண்டியதானே. இல்லாத நீட் அதிகாரத்தை எங்ககிட்ட இருக்குன்னு நாங்கள் முதல் கையெழுத்து போடுறோம் அப்படின்னு சொன்னீங்க, அது செய்யவே இல்லை. மதுவிலக்கையும் கிராம சபையில் மதுவிலக்கு கொண்டு விட்டு சொன்னீங்க, அதையும் பொம்மாத்து வேலை பார்த்துட்டீங்க திமுக சார். இவங்களை வச்சுட்டு அவர் விடுதலை சிறுத்தை தலைவர் மாநாடு போடுறான்னு, இது வேடிக்கையா இல்லையா? கேழ்வரல நெய் வடிகிற கதை தானே இருக்கு. போகாத ஊருக்கு வழி சொல்கிறீங்க. தமிழ்நாட்டில் முட்டாள்னு தமிழ்நாடு ஜனங்களை முட்டாள் நினச்சிட்டு இங்கே இதெல்லாம் கதையை ஓட்டுறீங்க. பெரியார் மண், சுயமரியாதை மண், தன்மான மண், வீரமான மண், எல்லாம் நுண்மான் நுழைவுளம் கொண்ட மக்கள் கொண்ட மண்ணுன்னு நீங்கள் இப்படி தான் இருக்குது உங்கள் புத்தி. ரொம்ப ஆழ்ந்து பாருங்கள். அதிகாரம் உங்கள் கையில் இருக்குது, மதுவிலக்கு அதிகாரம். நீட்டில் சொன்னதும் பம்மாத்து வேலை பார்த்தீங்க. உங்களுக்கு அதிகாரம் இல்லாத நீட்டில் நாங்கள் கையெழுத்து போடுவோம், அது உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு. தீர்ப்பு கொடுத்து சட்டங்களை மாற்றிட்டாங்க, உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அதில் முதல் கையெழுத்துன்னு சொன்னாங்க, ரகசியம்லாம் எங்கிட்ட இருக்குனாங்க முட்டாத்தனமாக. அதையும் ஜனங்கள் கேட்டாங்க. இப்போ மதுவிலக்கு எங்ககிட்ட இல்லை, மத்திய சர்க்கார் தான் கொண்டு வரணும்னா என்னையே அர்த்தம் இல்லை, தெரியாமல் கேட்குறேன். மாநில அரசு பட்டியல் தானே இருக்குது புரோகிபிஷன். பீகார்லையும் குஜராத்லையும் மத்திய சர்க்கார் சொல்லியாக கொண்டு வந்தாங்க. இப்படியாக பம்மாத்து வேலைகள் தான் இங்கே அரசியல் நடத்துகிறாங்க. இப்போ நம்மளை கணக்காக யாராவது யோசனைகள் சொன்னால் இருக்க முடியாது. இன்னைக்கு கலைஞர் காலத்து வரைக்கும் யோசனைகள் சொல்லலாம். ரொம்ப ஒரு விஷயத்தை தெளிவாக அது இதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மை, இப்படித்தான் இருக்கின்றது என்று ஆதாரங்கள் தரவுகளோடு சொன்னால் பிடிக்காத ஆட்களாக ஸ்டாலினுக்கு போவோம். அதனால தான் நான் திமுக இருக்க முடியல. ஸ்டாலின் நினச்சா அடுத்த நிமிஷம் மதுவிலக்கு கொண்டு வரலாம், எளிதாக கையெழுத்து போட்டால் அடுத்த நிமிஷம் மதுவிலக்கு வரப்போகுது. இப்படியெல்லாம் ஏமாத்தாதுங்க மக்களை. ஒரு ஆட்சிக்கு வந்திருக்கீங்கன்னா மக்களுக்காக ஆள்றீங்க. மக்களுக்கான ஆட்சி, குடியாட்சி, ஒரு குடும்பத்துக்கான ஆட்சி அல்ல. நீங்கள் தான் எல்லாமும், எங்கள் குடும்பம் தான் எல்லாமும், எங்களுக்கு நீங்கள் தான் கீழே தான் இருக்கணும், நாங்கள் சொன்னது தான் வார்த்தை, நாங்கள் சொன்னது தான் சட்டம்னா லூயி 14 மாதிரி தான் கதை ஆகும் என்று சொல்லிக்கொண்டு மதுவிலக்கை செய்ய வேண்டியது இங்கே ஆளுகின்ற திமுக அரசாங்கம். திருமாவளவன் நடத்துகின்ற அந்த மதுவிலக்கு மாநாட்டுக்கு திமுகவை அழைத்தீர்கள், வந்தார்கள். அவர்களிடமே சொல்லி மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துங்கன்னு எளிதாக சொன்னால் வேலை முடிஞ்சு போச்சு. இதை புரியாமல் இஷ்டத்துக்கு ஒரு பெரிய மாநாடு கூட்டி இதனால் என்ன பயன் சொல்லுங்கள்? உங்கள் கட்சி கொடிகள் பறக்கும், அவ்வளோதான். ராஜாஜிக்கு கட் அவுட் வச்சிங்க, ஓமந்தூர்வார் கட் அவுட்டில், குமாரசாமி ராஜாவுக்கு கட் அவுட்டில். இப்படியா சசி பெருமாளுக்கு பெரிய படம் கூட திறந்து வச்சாங்களான்னு தெரியல. இப்படியான நிலையில் மதுவிலக்கு மாநாடு, விதியே விதியே தமிழ் சாதியே என்று சொல்ல, அதான் சொல்ல முடியும், வரணும் சொல்ல முடியும். நன்றி, வணக்கம். சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் KSR வாய்ஸ் சேனலோடு. நன்றி, வணக்கம். KSR வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.